TV for you சேனலுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். 7.5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்து 1 million மாறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரூபாய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆன்லைன்ல இருக்க ஆஃபர்ஸ்லாம் ரூபாய் ஆப்ல தெரிஞ்சுக்குவோம். மணியை சேவ் பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கடாரம் கொண்டான் படத்தினுடைய டீசர் ரிவ்யூ நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். போய் பாருங்க, பார்த்துட்டு வந்து உங்கள் கமெண்ட்ஸை அங்கேயும் போய் பேஸ்ட் பண்ணுங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் அண்ட் மை டியர் மக்கள்ஸ், நெட்டி ஃபார் ரிவ்யூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அன்பான வணக்கம். பொங்கல் அதுமா முன்னிட்டு அது ஸ்பெஷலான டேங்கிறனால படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கு, மோஷன் போஸ்டர் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்தெந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கு, மோஷன் போஸ்ட்லாம் விட்டுருக்காங்க, அதை எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காஞ்சனா 3, அதாவது பேய் சீரீஸ்லேயே ரொம்ப அதிகமான சீரியஸ் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்களாக சொல்லணும். அவருக்கு மக்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு பேர் கூட கொடுக்கலாம், ஹோஸ்ட் ஹீரோ அப்படின்னு வந்து கொடுத்தா கூட நம்ம ராகவா லாரன்ஸ் சாரை கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாட் பாட்டாக ஹிட் கொடுத்துட்டே போயிட்டே இருக்காரு. காஞ்சனா 3, அதுக்கப்புறம் வந்துட்டு முனி பார்ட் 4 எப்படி இருக்குது அப்படின்னா மோஷன் போஸ்டர் வந்து பொங்கலோட செலிப்ரேஷனுக்காக விஷ் பண்ணுறதுக்காக வந்து இந்த மோஷன் போஸ்டர் விட்டுருக்காங்க. ஏன்னா மோஷன் போஸ்டர் வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை. நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்களை மொட்டையோட நிறையா பார்த்துருக்கோம், வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையோட பார்த்துருக்கோம், ருத்ராஜா கோட்டை போட்டு பார்த்துருக்கோம். ஆனால் அதில் முக்கியமாக ஒன்று நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சால்ட் அண்ட் பெப்பரில் இருக்காரு அப்படின்றனால ஸோ அந்த லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சால்ட் அண்ட் பெப்பர் அப்படிங்கும்போது டக்குன்னு எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஸோ தலை அவர்கள் நிறைய ஹீரோஸ் வந்து சால்ட் அண்ட் பெப்பரில் நடிக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காரு. சால்ட் அண்ட் பெப்பரில் நடித்தா ஹிட் ஆகும், மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து அந்த ஒரு நம்பிக்கை விளைச்சல் வந்து நம்ம தலை தான் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் சும்மா ஒரு ½ ஹவரில் வருவாங்க, ஒரு 1 hour இந்த மாதிரியான சில கேமியோ ரோலுக்கு தான் வருவாங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு ஹீரோவே பண்ணது நம்ம தலைவர் தான். ஏன் இப்போ திடீர்னு இப்படி பேசினேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு யாருலேருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான். வேற என்ன இந்த மோஷன் போஸ்டரில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்லம் ஏரியா, அதாவது அவுட்லேருந்து இன்குள்ளே காட்டுறாங்க. அதாவது டெப்த்தாக உள்ளுக்கு போகிறாங்க, உள்ளுக்கு போயிட்டு டப்புன்னு ஒன்று வெடிக்குது, காளி மந்திரம் ஓதுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 4 பேர் பறந்து வராங்க. இதான் மோஷன் போஸ்டரில் இருக்குது. ஸோ வேற இன்னும் நம்மளால் அதில் நோட் பண்ண முடியல. அதுக்கப்புறமே வந்துட்டு இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம்மர் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, காஞ்சனா 3 முடிச்சிடும். மோஷன் போஸ்டர் பார்த்தாச்சு. உரியடி 2 2016 வந்து ஒரு சோசியல் ஆக்டிவ் வந்து ஒரு படமாக எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா உரியடி. ஸோ வணிக ரீதியாக நல்லா போச்சு, எல்லாத்து மத்தியிலும் நல்லா பேர் வாங்குச்சு. விஜயகுமார் அப்படின்றவர் இந்த பையன் சூப்பராக எடுத்திருக்காருப்பா, ஃபஸ்ட்டு ஃபிலிமே இவ்வளோ சோசியல் மெசேஜ் வச்சு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க. உரியடி பார்ட் 2 இடையில எந்த கேப்புமே வந்து படம் பண்ணாமல் இருந்தார். டக்குனு நம்ம சூர்யா சார் 2D என்டர்டைன்மெண்ட் மூலிமா ஒரு படம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உரியடியும் பண்ணாங்க. இந்த படமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட சீக்வல் தான். ஸோ ஓகே, உரியடி 2ல் அந்த மோஷன் போஸ்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்ம விஜயகுமார் அப்படியே ஒரு கையில் ஒரு இரும்பு பிடிச்சிட்டு ராடை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ஆனால் இந்த படம் சோசியல் மெசேஜ் அப்படின்றனால நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். உரியடிக்கு வந்து ஈகராக வெயிட் பண்ணலாம், உரியடி 2க்கும். அதுக்கப்புறம் வந்து ஜடா. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பரியரும் பெருமாள் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆக்டர் கதிர் அவர்களோட படம் எல்லாமே வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவரோட படமாக கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்கும், இவர் இந்த மாதிரியான படங்கள் பண்ணும்போது நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விதைச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவருடைய படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருந்துச்சு நேற்று. தனுஷார் தான் வந்து ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருந்தார் ஜடா அப்படின்ட்டு. இந்த படத்தில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படின்றது மட்டும் தெரியுது. இந்த படத்தை வந்து குமரன் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணுறாரு. வேற இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து நம்மளால் ரிவீல் பண்ண முடியல. ஸோ ஓவராலாக வந்து இந்த மோஷன் போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து உங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்றது கீழே மறக்காமல் மென்ஷன் பண்ணிங்க. நீங்கள் இந்த படத்துக்காக ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருங்க. பேட்ட அண்ட் விசுவாசம் படத்தை பார்த்துட்டு மக்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. இல்ல தலைவர் ஃபேன்ஸோட ரியாக்ஷன் பார்க்கணும், தலைவர் பேட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நீங்க நெட்டி ஃபார் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ரொம்ப ஈஸியான விஷயம். நடுவில் லோகோ கொடுத்துக்கோம், கிளிக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நான் உடனே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் கீழே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.